கரண்ட் அடித்து 2 கைகளையும் இழந்த பெண்ணுக்கு மீண்டும் செயற்கை கைகளை பொருத்தி இயங்கச் செய்த கோவை அரசு மருத்துவர்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சேர்ந்த 32 வயதான ருக்மணிக்கு எதிர்பாராத விதமாக மேலே சென்று கொண்டிருந்த உயர் மின்னழுத்த மின்சாரம் தாக்கியதில் அவரது 2 கைகளும் செயல் இழந்து போகின. இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் ருக்மணி கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் அவருக்கு அதிநவீன ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ருக்மணியால் தற்போது தனது அன்றாட பணிகளை சுயமாக மேற்கொள்ள முடியும். கைகளை பயன்படுத்த ஏதுவாக யுனிவர்சல் கப் என்கிற சுய உதவி சாதனம் மூலம் அவருக்கு சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் தற்போது ருக்மணி தனது பெயரை எழுதவும் செய்கிறார், தனது அன்றாட வேலைகளை பிறர் உதவியின்றி செய்யவும் செய்கிறார்.